வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூனிட் 1ல் சாப்டர் 4 இன்ட்ரொடக்ஷன் டு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸரில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீக்காப் பார்க்கலாம். ஸோ பார்ட் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் விச் மீன்ஸ் பிஹெச்பி. பிஹெச்பினா என்ன? ஸோ அது ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ஸோ ஸ்கிரிப்ட் லாங்குவேஜுக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வந்து இப்போது மோஸ்ட் பாப்புலராக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் பிஹெச்பி ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அதோட எவல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ கிளைண்ட்னா என்ன, ஸோ சர்வர்னா என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், 1-to-1 டயர்னா என்ன, ஸோ 1 டயர்னா என்ன, 2 டயர்னா என்ன, 3 டயர் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, ஸோ அது எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட். ஸோ இந்த வெப் பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது இந்த பிஹெச்பியில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சொல்ல ஒரு கான்செப்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்னன்றதுன்னா, the web scripting language are classified into two types, client side and server side scripting language. PHP is completely different from the client side scripting language like JavaScript. ஸோ ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போதே ரெண்டு டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடு இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்னு இருக்குது. ஸோ கிளைண்ட்னா என்ன, சர்வர்னா என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டன் தரேன், செக் பண்ணிங்க. ஸோ கிளைண்ட் என்ன யாருன்னா யூசர். ஸோ சர்வர்ன்றது அதுதான் ஒர்க் மிஷின்ஸ். அந்த இடத்துல தான் நம்ம எல்லா டேட்டாஸும் நம்ம தேவையான எல்லா ரிக்வஸ்ட்டும் நம்ம வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சர்வர்ன்றது அதுதான். ஸோ பிஹெச்பி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். ஆனால் என்னென்னா மற்ற ஸ்கிரிப்ட் லாங்குவேஜுக்கும் இந்த பிஹெச்பிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை இப்போ பார்க்கலாம். The PHP code entirely executes on the web server which is installed in the remote machine and is generating HTML code which is sent to the user. So first பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் நம்ம முக்கால்வாசியான வெப் சர்வர் பார்த்தீங்கன்னா எல்லாமே PHP கோடிங்கில் தான் இருக்கும். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் PHPயில் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சிஸ்டமில் உட்காந்து நான் வந்து எனக்கு HTML கோட் மட்டும் தான் தெரியுது, எனக்கு PHP கோட் தெரியலன்னும் போது அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் நான் HTML கோட்லேயே நான் டைப் பண்ணாலுமே, ஸோ நான் சின்னதாக வந்து இதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் எப்படி வந்து ஒரு HTML கோடை எம்பர்ட் பண்ணுறது PHP கோடுன்றதை பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா அந்த கோடை நான் ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணோன்னா அந்த HTML கோடை என்ன பண்ணும், யூசர் சென்ட் பண்ணுறது HTML கோடையே PHP கோடை என்ன பண்ணோன்னா வெப் சர்வருக்கு அனுப்பும். அப்படி அனுப்பும் போது இந்த யூசர் ரிசீவ்ஸ் HTML கோட் and see website content via internet browser in their computer or laptop. ஸோ நம்ம ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோம், எங்கேருந்து அனுப்புகிறோம், ரிக்வெஸ்ட்டு கிளைண்ட்லேருந்து தான் நம்ம ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோம். நம்ம அனுப்புகிற ஒரு மெசேஜ் HTML நமக்கு கொடுக்குற ஒரு ஸ்கிரிப்டை வந்து PHPயாக கன்வெர்ட் பண்ணி அது வெப் சர்வருக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஸோ அந்த வெப் சர்வர் என்ன பண்ணும், PHP ஸ்கிரிப்டை உள்வாங்கிக்கிட்டு அதுக்குரிய அவுட்புட் என்ன பண்ணும், மறுபடியும் வந்து நம்ம ரிமோட் மிஷின் விச் மீன்ஸ் கிளைண்ட் மிஷினுக்கு அனுப்பும் போது எனக்கு என்ன ஆகும்னா HTML கண்டென்ட்டாகவே அனுப்பும். த யூசர் ரிசீவ்ஸ் HTML கோட் அண்ட் சி த வெப்சைட். நம்ம எப்பவுமே ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஒரு HTML கோட் டைப் பண்ணோன்னா நோட்பேடில் டைப் பண்ணிவிட்டு .html கொடுத்து சேவ் பண்ணுவோம். அதோட அவுட்புட் நம்ம எங்கே போய் பார்த்தோன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் போய்ப்போம். கூகுள் க்ரோமோ இல்லை மோசிலா ஃபயர்ஃபாக்ஸோ ஏதோ ஒரு ப்ரௌசரில் போய் பார்ப்போம், இன்டர்நெட் ப்ரௌசரில். அந்த மாதிரி எனக்கு வர அவுட்புட் என்ன பண்ணலாம், நான் இன்டர்நெட் ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ PHP ஆல்சோ சப்போர்ட்ஸ் ஹூப்ஸ் கான்செப்டும் சப்போர்ட் பண்ணுது. Oops is nothing but object oriented programming. நம்ம வந்து 3rd சாப்டரில் பார்த்துருப்போம் oops என்னன்னு சொல்லிட்டு. It is also applicable to implement all the oops features such as class, object and inheritance. ஸோ இது எல்லா விதமான oops கான்செப்டில் இருக்க எல்லா இதுவுமே என்ன பண்ணும், இந்த PHP சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக அடுத்தடுத்த சாப்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், வெப் ப்ரௌசர் நம்ம தான் கிளைண்ட் மிஷின். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுது, HTTP ரிக்வெஸ்ட் அனுப்புது. எப்படி ரெக்வஸ்ட் அனுப்புனா என்னுடைய HTML கோடை
பிஹெச்பி கோடா எம்போர்ட் ஆகி வெப் சர்வருக்கு அந்த ரிக்வஸ்ட் அனுப்புது. ரிக்வஸ்ட் அனுப்பிச்சோடனே அந்த ஹெச்டிடிபி என்ன ஆகுதுன்னா அந்த ரிக்வஸ்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதோட ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுன்னா வெப் ப்ரௌசருக்கு மறுபடியும் வந்து என்ன பண்ணும், சென்ட் பண்ணும். இதுதான் பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்கோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட். Web development concept describes in a detailed about website development and hosting through the network. The process of development also include web content generation, web page designing, website security and so on. ஸோ ஒரு வெப் பேஜ் நம்ம டெவலப் பண்ணணும், ஒரு வெப்சைட் நம்ம டெவலப் பண்ணால் அதுக்கு என்னென்ன மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அது எப்படி கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறது, ஸோ பேஜ் டிசைனிங் எப்படி நம்ம பார்க்குறது, ஸோ வெப்சைட்டோட செக்யூரிட்டிஸ் அண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட் கான்செப்டில் பார்க்க போகிறோம். இந்த புக்கில் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகுது ஹவு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ். ஸோ பிஹெச்பி ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது பிஹெச்பியோட சின்டெக்ஸ், என்ன மாதிரி பிஹெச்பி சின்டெக்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பெடட் பிஹெச்பி இன் HTML. ஆல்ரெடி சொன்ன மாதிரி HTML கூட எப்படி வந்து பிஹெச்பியோட எம்பெடட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிஹெச்பியில் இருக்க வேரியபிள்ஸ், அப்புறம் பிஹெச்பியில் இருக்க டேட்டா டைப்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ், பிஹெச்பியில் இருக்க ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு 3 கான்செப்ட் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து வேரியபிள்ஸும் டேட்டா டைப்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹவு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ். பிஹெச்பி ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். வெப்சைட் ஆர் வெப் பேஜ் இஸ் டெவலப்டு பை த ப்ரோக்ராமர்ஸ் யூசிங் பிஹெச்பி ஸ்கிரிப்ட். Finally, the entire website codes are moved to the web server path in a remote server machine. ஸோ நம்ம ஒரு வெப் பேஜோ ஒரு வெப்சைட்டோ நம்ம வந்து ப்ரோக்ராமர் டெவலப் பண்ணுறாங்க பிஹெச்பி ஸ்கிரிப்ட்னா அந்த மொத்த என்டையர் வெப் பேஜுமே என்ன ஆகும்னா அந்த வெப் சர்வருக்கு மூவ் ஆகிடும் வித் பாத். அதுக்குன்னு ஒரு பாத்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ www.google.com அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அந்தமாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணோம்னா நம்ம பிளாகோட வெப்சைட்டோ இல்லை வெப் பேஜோ நம்ம என்ன பண்ணுறோம், வெப் சர்வரில் போயிடும். நம்ம க்ரியேட் பண்ண பிறகு அந்த வெப் சர்வருக்கு நமக்கு ஒரு பாத் கொடுத்துருவாங்க. அந்த பாத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்தராக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் த கிளைண்ட் சைட். ஸோ கிளைண்ட் சைட்னா யூசர். From the client side, the end user open a browser, type the URL of the website or web page and initiate the request to remote server machine over the network. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு URL நமக்கு கொடுத்துருவாங்க. URLனா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஸோ ஒரு பாத் கொடுத்துருவாங்க, ஒரு ஃபைலுக்கும் ஒரு பாத் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வெப் பேஜோட இல்லை நம்ம வெப்சைட்டோட பாத் கொடுத்தோடனே அந்த பாத்தை நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணும்போது ஸோ அந்த ரிக்வஸ்ட் என்ன பண்ணணும், ரிமோட் சர்வருக்கு போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணணும் நெட்வொர்க் மூலமாக. ஸோ நெட்வொர்க் மூலமாக போயிட்டு ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆஃப்டர் ரிசீவிங் த ரிக்வஸ்ட் ஃப்ரம் த கிளைண்ட் மிஷின். ஸோ கிளைண்ட் மிஷினா நம்ம யூசர் மிஷின்லேருந்து ஆஃப்டர் ரிசீவிங் த ரிக்வஸ்ட் ஃப்ரம் த கிளைண்ட் மிஷின், த வெப் சர்வர் ட்ரைஸ் டு கம்பைல் அண்ட் இன்டர்பிரட் த பிஹெச்பி கோட் which is available in the remote machine. Next, a response will be generated and sent back to the client machine over the network from the web browser. So already inbuilt-ஆக இருக்கிற அந்த கம்பைலர் இன்டர்பிரட்டர் பிஹெச்பி கோடை யூஸ் பண்ணி ஸோ அதை வச்சு ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணும், நம்ம என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறோமோ அந்த ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும் வெப் சர்வர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ கொடுத்த பிறகு ஃபைனலி த ப்ரௌசர் which is installed in the client machine receive the response and displays out to the user. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வெப் பேஜ் நம்ம போய் ஓப்பன் பண்ணாலுமே ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து இந்த பிஹெச்பி மூலம் ஒர்க் ஆகுது. ஒரு டயக்ராம் ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு இமேஜ், அதை பாருங்கள். ஸோ கிளைண்ட் ப்ரௌசர்னு யூசர், நம்மக்கிட்ட இருக்க ஒரு ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் கொடுப்போம். ரிக்வஸ்ட் கொடுத்து அந்த அப்பாச்சி அந்த பிஹெச்பி வச்சு நம்மளுக்கு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு எந்த பாத்தில் இருக்குது அந்த URL வச்சு நம்மளுக்கு செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேட்டா பேஸ்லேருந்து அந்த சர்வர்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், டேட்டாஸை எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிஹெச்பி கோடை செக் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஹெச்பி ஒர்க் ஆகுது. ஸோ கிளைண்ட் தனியாக இருக்கும், சர்வர் தனியாக இருக்கும். இப்போ கிளைண்ட்லேருந்து நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது எப்படி ரிக்வஸ்ட் கொடுப்போம்னா அந்த URL நம்மக்கிட்ட அந்த URL இருக்கும். அந்த URL கொடுத்து நம்ம ரெஸ்பான்ஸ் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது அது பிஹெச்பியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி அது என்ன பண்ணும், சர்வரில் போய் ரிக்வஸ்ட் அலர்ட் பண்ணும். அதை செக் பண்ணிவிட்டு ஸோ கிளைண்ட் மிஷினுக்கு என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் வந்து சர்வர்லேருந்து வரும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து பிஹெச்பி ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிஹெச்பி சின்டெக்ஸ். ஸோ இதில் வந்து 3 கைண்ட் ஆஃப் சின்டெக்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் சின்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஷார்ட் ஓப்பன் டேக், HTML ஸ்கிரிப்ட், எம்பெட் டேக். இது 3ம் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட சின்டெக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃபால்ட் சின்டெக்ஸ். இப்போ டிஃபால்ட் சின்டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா the default syntax begin with இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
லெஸ்ஸர் தேன் சிம்பிள் கொஷின் மார்க் பிஹெச்பி அதில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு முடியும் போது பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் கிரேட்டர் தேன் சிம்பிளோட உங்களுக்கு என்ன பண்ண முடியும். ஸோ அந்த இடைப்பட்ட டேக்குள்ளே நம்ம என்ன ஒரு டேக்ஸ் HTML டேக்ஸ் கொடுத்தாலும் அதுதான் வந்து டிஃபால்ட் சின்டெக்ஸ். ஸோ அதுக்கு ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ ஓப்பனிங் பிஹெச்பி டேக், ஒரு டேக் பிஹெச்பி டேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கொஷின் லெஸ்ஸர் தேன் சிம்பிள் கொஷின் மார்க், இதுதான் வந்து ஓப்பனிங் பிஹெச்பி டேக். ஸோ அதுக்கப்புறம் பிஹெச்பின்ற வேர்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எக்கோன்றது ஒரு அவுட்புட் மீன் பண்ணுறது. எப்படி நம்ம C++ல வந்து பார்த்தீங்கன்னா printf அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கோ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன வேர்டு டபுள் கோர்ஸில் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங்கில் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் முடியும் போது எவ்ரி ஸ்டேட்மெண்ட் முடியும் போது நம்ம என்ன பண்ணுவோம் செமிகாலன் கொடுப்போம். அதுக்கப்புறம் க்ளோசிங் பிஹெச்பி டேக். ஓப்பனிங் பிஹெச்பி டேப்பில் லெஸ்ஸர் தேன் சிம்பிள் கொஷின் மார்க்கு, முடியும் போது வந்து கொஷின் மார்க்கு கிரேட்டர் தேன் சிம்பிள். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சின்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஷார்ட் ஓப்பன் டேக். ஸோ ஷார்ட் ஓப்பன் டேக் பிகின் வித் லெஸ்ஸர் தேன் கொஷின் மார்க் அண்ட் க்ளோஸ் வித் கொஷின் மார்க் கிரேட்டர் தேன். But admin user have enabled short style tag settings in PHP IN files on the server. ஸோ இந்த ஷார்ட் ஓப்பன் டேக் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஸோ அட்மின் என்ன பண்ணிடணும், அது எனேபிள் பண்ணிடணும். அந்த ஷார்ட் ஸ்டைல் டேக் செட்டிங்ஸை வந்து php.ini ஃபைலில் வந்து என்ன பண்ணும், அந்த செட்டிங்ஸை நம்ம மாற்றும் போது நம்மளுக்கு ஷார்ட் ஓப்பன் ஃபைல் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அந்த இதில் நம்ம PHP கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து அங்கே PHPன்னு வரும். ஸோ PHP நம்ம யூஸ் பண்ணாமல் போடுறது வந்து ஷார்ட் ஓப்பன் டேக். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா HTML script embedded tag. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HTML script embedded tag look like HTML script tag. The syntax is created and saved in a file with the extension of .php. This .php file is ready to execute from the web server and generate the response to the client machine. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா embedded, அதாவது HTML ஸ்கிரிப்டை நான் என்ன பண்ணுறேன் PHPயோட எம்பெட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் HTML ஸ்கிரிப்டை நான் கொடுக்குறேன். ஸோ அது இதோட சின்டெக்ஸ் பாருங்கள். ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு PHP அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் டேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி HTML பாடி டேக் ஓப்பன் பண்ணி பாடி டேக் க்ளோஸ் பண்ணுவோம்னா அதே மாதிரி ஸோ நான் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு PHPன்னு கொடுத்துட்டு ஸோ அந்த ஸ்கிரிப்ட் டேக்கை நம்ம எங்கே க்ளோஸ் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த PHP கோடை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 வேல நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த 3 கைண்ட் ஆஃப் சின்டெக்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஒரு PHP ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் லாங்குவேஜை நம்ம டைப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா embedded PHP in HTML. ஸோ ஒரு HTML ஃபைலை எப்படி வந்து PHPயோட எம்பெட் பண்ணுறது பார்க்கலாம். The PHP script can be written inside the HTML code and save the file with the extension of .php. The embedded PHP file get executed in the web server. The browser receives only the HTML and other client side file. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா ஸோ இந்த PHP ஸ்கிரிப்ட் என்னன்னா ஒரு HTML கோடுக்குள்ளே அந்த PHP ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. அந்த PHP ஸ்கிரிப்ட் கேன் பி ரிட்டன் இன்சைட் த HTML கோட். HTML கோடுக்குள்ளே எழுதுவாங்க. எழுதிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா .phpன்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, சேவ் பண்ணுவாங்க. அப்படி சேவ் பண்ணால் அந்த எம்பெடட் PHP ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எங்கே எக்ஸிக்யூட் ஆகும்னா வெப் சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த எக்ஸிக்யூட் பண்ண ரிசல்ட்டை அதோட ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து எனக்கு ரிசீவ் பண்ணும்போது ஒரு HTML ஃபைலாவோ நம்மளுக்கு என்ன பண்ணும், அது ரிசீவ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ நான் ஒரு கோட் ப்ரோக்ராமிங் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா e-commerce.phpன்னு இருக்குது. ஸோ அதில் HTML கோடு எழுதியிருக்கேன். HTML கோடு எழுதிட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், PHP கோடை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெட் லைனில் இருக்குது பாருங்கள். ஸோ அது கொடுத்துட்ட பிறகு எனக்கு என்ன ஆகும்னா கிளைண்ட் ப்ரௌசர் ஸ்க்ரீனில் வந்து எப்படி தெரியும்னா ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு ஐட்டம் ஆர்டர், ஐட்டம் ரிசல்ட், ஆர்டர் ப்ரொசீஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு HTML கோடும் எக்ஸிக்யூட் ஆகுது, PHP கோடும் என்ன ஆகுது, எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து HTML எம்பெடட் பண்ணி PHP எம்பெடட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோர்ஸ் கோடை நம்ம என்ன பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு HTML கோடை நம்ம பார்க்கும்போது இந்த சைடில் வியூ சோர்ஸ் கோட் ஃப்ரம் த ப்ரௌசரில் நம்ம சோர்ஸ் கோடாக பார்க்கும்போது அந்த PHP கோடு எனக்கு HTML கோடை எம்பெட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இப்படி தான் நம்மளுக்கு வந்து PHP வந்து HTML கூட எம்பெட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இன் PHP, ஆப்ரேட்டர்ஸ் இன் PHP, அதுக்கப்புறம் PHP டேட்டா டைப்ஸ். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அந்த டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜில் நம்ம ஒரு வெப்சைட்டை வெப் பேஜை நம்ம டெவலப் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.